இந்த வீடியோவில் என்னடா செம்பருத்தி பூவை வீடியோ எடுத்திருக்கேனே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமாம், எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து இந்த செடியை நான் வீடியோ எடுத்திருக்கேன். எதுக்காகனா, இதை பார்த்துட்டு வந்தோன்னே எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செடி மட்டும் நம்ம வீட்டில் இல்லை, ஒரு கெட்டு வாங்கிட்டு வந்து நட்டு வை அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இது நம்ம வீட்டில் இருக்குது, ஆனால் பூ பூக்கலை, பூ பூக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது நிறைய பூ பூத்து இருந்தது. அப்படியே எல்லா செம்பருத்தி செடியுமே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 2-3 பூ கண்டிப்பாக பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த சைடில் பாருங்கள், ரெட் கலரில் ஒத்த செம்பருத்தி. இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் கிச்சனில் இருந்து நான் பக்கத்து வீட்டில் இருக்குன்னு சொல்லி காட்டினேன். அந்த செம்பருத்தி வந்து இப்போ ஒரு டெய்லியுமே ஒரு 2-3 பூ பூக்குது. இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அதே ஃபஸ்ட்டு பார்த்த அதே கலர் தான், ஆனால் இது வந்து ஒத்த செம்பருத்தி. ஒவ்வொரு லைன் மட்டும்தான் இருக்கும். இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு செம்பருத்தி இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஒத்த செம்பருத்தி தான், ஒரு லேயர் மட்டும் இருக்கும். ஆனால் இது டெய்லி நிறைய பூக்காது, ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பூ அப்படி பூக்கும். இது வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்தது கடைசியாக இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட செம்பருத்தி செடி இன்னுமே இருக்குது, ஆனால் நிறைய பூ பூக்கலை. நிறைய செடி வந்து சின்னதாக இருக்குது, இன்னும் பூ பூக்கலை. நிறைய பேர் வந்து செடி வளர்க்குறத ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்டும். அவர் என்ன செய்வார்னா, எங்கேயாவது வித்தியாசமான ஒரு செடி பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வச்சுருவார். ஸோ எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான். ஆனால் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா போயிட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். அதில் ஒரு பேரண்ட்ஸ் மட்டும் பர்டிகுலராக என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற செடி எல்லாமே உடச்சி அவங்க பையில் போட்டு கொண்டு வந்தாங்க. எனக்கு தான் அவங்க கூட போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்கு கேமராலாம் பார்த்துட்டு திட்டிடுவாங்களோ இப்படிலாம் நான் யோசித்தேன். ஆனால் அதில் எந்த அளவுக்கு அவங்க அந்த செடியை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் இப்படி தான். நீங்களும் எந்த மாதிரி கேரக்டர் செடி ரொம்ப பிடிக்குமா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணி விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.